இந்த ஒரு கேரக்டர் பாருங்க எப்படி யோசிச்சு என்ன நடந்து சார் ரொம்ப லேட்டானது இந்த 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 மூஞ்சினால தான். அப்போவே காமிக்காம இருந்தால ஓகே ஒரு ஸ்டண்ட் பண்ணிட்டோம். கடைசியில் ஜிடிக்கே வந்து பெட்ரோல் வந்து ஸ்ப்ளெண்டர்ல இருந்து எடுக்கிறோம். அவனோட பர்ஸ் எங்கேயோ கீழே விழுந்துருச்சான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ எடுத்து வச்சதுக்கு. நண்பன் வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம். ஒரு பட்டர் பிஸ்கெட் சால்ட் பிஸ்கெட் ப்ளஸ் டீ அண்ட் டாமினர். பெஸ்ட் மார்னிங். வண்டி சரியான அழுக்காக இருக்குது. இப்போ தான் எல்லாம் கழுவிட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நேற்று போயிட்டு வந்த மலையில் பயங்கர அழுக்காக இருக்குது. இப்போ தான் இந்த பக்கெட்டை வச்சு கழுவிட்டுருக்கேன். ப்ரெஷர் வாஷர் இல்லை, ஃப்ரெண்டு வீட்டில் தான் இன்றைக்கி ஸ்டே. அதனால் முடிச்சுட்டு இன்றைக்கி போகிற பிளான்ஸ் என்னென்னா ஒரு கேங்காக ஐயூர் போகலான்ட்டு இருக்கோம். போகிற வழியில் ப்ளே விளாக் பண்ணலாம். இந்த வண்டியெல்லாம் இப்போ தான் கழுவிட்டு இருக்கானுங்க. முன்னாடியே எந்திரிக்கலை, இப்போ எல்லாம் எந்திரிச்சு பக்காவாக தொடச்சிட்டு இருக்கான் வண்டியை. இந்த இங்கே ஒருத்தர் மங்கிக்குள்ளா போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, இந்த கில்லி, நம்ம டீமோட கில்லி. என்ன நடந்தாலும் ஃபேஸ் காட்டிடுவேன். நான் வேணா அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கீழே போடுறேன், பிக்சரோட இந்த இடத்துல இப்போ போடுறேன் எடிட்டில் பார்த்துக்கோங்க. ஓடுறான் பாருங்க. 6 மணிக்கு கிளம்பிருக்க வேண்டியது, உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இப்பவே 10:50 ஆச்சு. எப்படா கிளம்பணும் இருக்கு, எல்லாம் உட்காந்துட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலி இப்போதான் கிளம்புறோம். இந்த 3 பேர் இருக்காங்க தெரியுமா, இவனால தான் லேட் ஆனது. இந்த ஒரு கேரக்டர் பாருங்க எப்படி யோசிச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்குவாங்க. ஓகே, ஸோ இப்போ கிளம்ப போகிறோம். எல்லாம் முடிஞ்சது. இந்த நம்ம பாய்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அப்படி கிளம்ப வேண்டியதான். நீ பை பை. இப்போ நம்ம ஆக்சுவலி இங்கே போகிறோம்னா ஐயூர் ஃபாரஸ்ட்னு ஒரு ஏரியா இருக்குது. இது ஒசூர் பக்கத்தில், மத்திகிரி சைட்ஸு. அது ஆக்சுவலி நம்ம மார்னிங்கே கிளம்பியிருக்க வேண்டியது. நம்ம பாய்ஸ் தான் தெரியுமே, அப்படியே லேட் பண்ணி சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் இப்போயாச்சும் கிளம்பணுமே சந்தோஷப்பட்டு வேண்டியதான். அப்படியே போயிட்டுருக்கோம். மொத்தம் இன்றைக்கி 5 வண்டிங்க, எல்லா சிசி கிளாஸ்லேயுமே இன்றைக்கி இருக்க வண்டி. போகிறப்ப அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி நம்ம யுகேஷ் இவர் வீட்டில் தான் நம்ம தங்கியிருக்கோம். என்னோட நண்பன் ஆஃபீஸில். யாரு பார்த்தா என் தளபதிடா போடா. இப்போ பாட்டு போடுறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பாட்டு இல்லாமல் வண்டி எடுக்க மாட்டாராம், அதனால் உங்களுக்கே தெரியும். ஒயிட் ஆங்கிள் எல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ப்ரீவியஸ் வீட்டில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க கீழே மட்டும் தான் தெரியுது, மேலே என்ன நடக்குன்னே தெரில பொருள்னு. அதனால் இந்த வாட்டி வைட் ஆங்கிள் செட் பண்ணிட்டேன். எல்லாம் பிரம்மாண்டமாக தெரியிட்டோம். ஆக்சுவலி கிளைமேட் நாங்கள் இன்றைக்கி லேட்டாக தான் கிளம்புனோம். பட் ஓகே, இனி சன் வெளியில் வராதனால ஓகே தமிழில் பேசணுமா. இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை. சூரியன் ஸ்கொல்டிங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங். சூரியன் இன்னி மேலே வெளியே வராதனால நல்லா இருக்கு. கிளைமேட் இஸ் நைஸ். அது நேற்றெல்லாம் மழை பெஞ்சனால கொஞ்சம் ஓகே, நைஸ் கிளைமேட் தான். அவனுக்கு போதும் கோயம்புத்தூரே போயிடலாம் ஆஃப் டேங்க் வச்சுக்கிட்டு. என்டர் ஆயாச்சு. இனி நம்ம பறக்க வேண்டியதான். பறக்குறோம், பறந்தே ஆகுறோம், பறக்குறோம். ஓகேவா? மாசா போறாங்களே. அவங்க எல்லாம் நம்ம பசங்க தான். எவ்வளோ தண்ணி பார்த்தீங்களா, சரியான தண்ணி, சூப்பராக இருக்குது. நல்ல மழை பெஞ்சனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கெல்லாம் ஃபுல்லாக நல்ல தண்ணி.
போவார். ஆக்சுவலி நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம், அதுவும் இதுவும் லிங்க் தானே எனக்கு தெரியல. அங்கே ஆக்சுவலி யானைலாம் லைக் தண்ணி குடிக்க வருமாம்மா. ஆக்சுவலி என் ஏப்ரலில் ஃபுட்டேஜ்லேயே போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராமில். இப்போ நம்ம அங்கே தான் போவோம். எதுக்கு இவ்வளோ பேசிக்கிட்டு அங்கேயே வச்சு காமிச்சிரு. இந்த இங்கே போட்டிருப்பாருங்க எலிஃபண்ட் கிராசிங் அப்படின்ட்டுலாம். அதனால் அங்கங்கே போட்டிருக்கோம் எலிஃபென்ட்ஸ் இருக்குது. லக் இருந்தால் யானையை பார்க்கலாம். நம்ம பாய்ஸ் ஆனால் யானையை பார்க்கக்கூடாதுன்னு இருக்காங்க. எனக்கு யானையை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே போன வாட்டியும் நிறுத்தினானுங்க, ஜஸ்ட் ரெகுலர் செக்கிங் தான். இங்கே வந்து இப்போ ரெகுலராக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போடுவாங்க, ஒரு பாஸ் மாதிரி. இங்கே என்ட்ரி வாங்கிட்டு அப்புறம் தான் நம்மள உள்ள விடுவாங்க. ஏன்னா போகிறவங்க ரிட்டர்ன் வெளியில் வராங்களான்னு தெரியறதுக்காக. மற்றபடி இல்லை, ஒரி பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு ஷாட் எடுத்தாச்சு. ஸோ போய் இந்த நம்ம அரவிந்த் இவர்னால தான் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப லேட்டானது இந்த இந்த மூஞ்சினால தான். போய் காமிக்காம இருந்தால நான் இது நம்ம சுகுணேஷன், அப்புறம் இது நம்ம சோட்டு, அப்புறம் இது நம்ம யுகேஷ். எஸ், சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 6500. எப்படி நம்பர் பிளேட்டில் கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு பத்தியா ப்ரோ? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். மாசா அந்த புக் இதில் வந்து எல்லா என்ட்ரி வாங்கிக்குவாங்க. நான் வரேன் லாரி அது ஒன்று தான் இப்போ குறை. மற்றபடி ஆல் ஓகே. சார்ஜ் மட்டும் கொஞ்சம் தாங்குச்சுன்னா ஓகே. பவர் பேங்க் இருக்குது, பட் இங்கே நிறுத்தினா தான் எடுக்க முடியும் சார்ஜ் போடுறதுக்கு. இப்படி ஃபோட்டோஸ்க்கு இங்கே நிறுத்துவோம், அப்போ சார்ஜ் போட்டுடலாம். இருந்தாச்சு. என்ன நடந்தது? தேங்க்யூ. இதுதான் அந்த டோக்கனு. இதை நாங்கள் ஒரு 1 இயர் பேக், இப்போ நாங்கள் ஐயூர் என்ட்ரு ஆகிட்டோம். அதான் 1 இயர் பேக் வந்தோம். ஆக்சுவலி 2023 ஜூன் கரெக்டாக அந்த மாதம் வந்தப்போ தான் இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்திருந்தது. லைக் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்தோம். அந்த டைம் ஆக்சுவலி நோ இஷ்யூஸ் வருது. அப்போது ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட் வாஸ் அப்படியே டார்க் பிளாக்காக இருந்துச்சு. ஒரு ஹாரர் மூவிக்குள்ளே என்ட்ராகிற மாதிரி செம்ம பிளாக்காக இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஆக்சுவலி மதர் நேச்சர் ஹேஸ் ரிகவர்டுங்கிற மாதிரி நீட் ஆயிடுச்சு. எல்லாம் திருப்பி பழைய மாதிரியே க்ரீனரி வந்துருச்சு. அது அந்த ரூட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு பெரிய டேர்னிங்கில் தான் வரும். நான் அதே ஸ்பாட்டில் காட்டுறேன். இங்கேருந்தே வாங்கணும் ஞாபகம் இல்லை, ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எங்கேயாச்சும் பேட்ச் புதுசாக தெரிஞ்சதுன்னா ஏன்னா இந்த மரம்லாம் 1 இயரில் க்ரோ ஆகவும் முடியாது. அதனால் எங்கே புதுசாக செடி வளர்ந்த மாதிரி இருக்கோ அதை நம்ம ஏரியா போய் பார்த்தா தெரியும். ஒரு நாள் சூப்பர் பைக் எடுத்துகிட்டு இந்த ரோட்டில் வரோம். நம்ம ஜேஏ ரோட்டில் நம்ம பாய்ஸோட எல்லாரும் அவங்க சூப்பர் பைக்ஸை வராங்க. நான் சொன்ன போர்ஷன் இதுதான் பாருங்கள். அப்படியே டார்க் ஆக்கிட்டே வரும். மார்னிங்லேயே இந்த இடம் அப்படியே ரொம்ப டல்லாக இருக்கும். ஹாரர் மூவி மாதிரி இல்லை, நல்லா இதாக இருக்க க்ளோஸ்டாக இருக்கனால நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது அவங்களுக்கே ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி 2 பக்கமும் நல்ல ஒரு க்ளோஸ்டாக இருக்கும். ஒரு அம்ப்ரெல்லா கொடை பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும். நல்ல க்ளோஸ்டாக இருக்கும். இந்த போட்டிருக்கு பாருங்க, யானை ஜாக்கிரதைன்னு. இங்கே தான் நிறுத்தி அன்றைக்கி போன வாட்டி ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதே இடத்துல இந்த வாட்டி ஏப்ரல் போல் டோமியை நிறுத்தி எடுப்போம். பசங்கள்லாம் இங்கே தான். இனிமேல் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும். ஃபோட்டோஷூட் டைம் ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். வண்டிங்களெல்லாம் எப்படி எப்படி நிறுத்தணுமோ அப்படி நிறுத்தி லொக்கேஷனு தாறுமாறாக இருக்குது. லொக்கேஷனை காட்டுறேன், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நான் காட்டுறேன். கொஞ்சம் எப்படியே
இங்கே இருக்க இதில் இது ஒன்று தான். தண்ணி 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 தண்ணி. ஓகே, ஆகலாம். இப்போ தான் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டேன் கேமராவை. போதும், கொஞ்ச நேரத்துக்கு வ்ளாக் பண்ணுற அளவுக்கு சார்ஜ் இருக்குது. சப்போஸ் வேறு எங்கேயும் நிறுத்தினா நாங்கள் நிறுத்தி பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே யுகேஷ், ஒரு வீடியோ ஐடியாவும் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் போகிறப்ப எடுப்போம். ஓகே, ஒரு ஸ்டண்ட்டு பண்ணிட்டோம். ரெக்கார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சேத்துல மாட்டிச்சு. காலையில் தான் வண்டியை ஃபுல்லாக நீட்டாக தொடச்சேன். ஆக்சுவலி பனி இருக்குது, நல்ல பனி இருக்குதானே. சேர் நிறையா போயிடுச்சா? SD கார்டு இனிஷியலைசேஷன் இருந்துச்சு. நான் கூட மெமரிஸ் தெரிஞ்சு போச்சோன்னு நினச்சேன். நல்ல வேலை. எப்படி இருக்கு பாருங்க வியூ, வேற லெவலில் இருக்கும். செம்ம வியூ. மேலே போக போக மட்டும் கொஞ்சம் கியர் லோட் ஆன் பண்ணிட்டோன்னா கூலிங்ஸ் நல்லாயிருக்கும் வண்டி. இந்த இடம் தான், இதே இடம் தான் நான் சொன்னது. இந்த இடத்துல தான் அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் இருந்தது பாருங்க. ஃபுல்லாக புதுசாக செடி வளர்த்து நல்ல தண்ணி இருக்குது இடம் பூரா. ஏன்னா அந்த நல்ல மழை பெஞ்சது. இப்போ இன்றைக்கி ஆக்சுவலி நல்ல கிளைமேட்டும். லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கிளைமேட் நல்லா தான் இருக்குது. நான் அதான் ஒரி பண்ணிட்டேன். சன் வந்துருச்சுன்னு வைங்களேன், சூரியன் வெளியே வந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அதுவே ஹீட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஹில் கிளைமேட்டுக்கே இதுக்கு வரும், சில்னஸ் என்ஜாய் பண்ணணும். அப்போ சூரியன் மண்டையில் சூடாக அடிச்சுட்டு இருந்துச்சுன்னு ஏதோ ஒரு ஆடில் தலையில் சூரியன் போட்டு ஸ்ட்ரா போட்டு உரிகிற மாதிரி ஒரு ஆடு வருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஃபுல் ஜாக்கெட்டு எல்லாம் போட்டுட்டு வரப்போ ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். அது பார்க்குறப்ப பிளைண்ட் கார்னர்ஸில் எடுக்கவே கூடாது வண்டியை. பார்க்கலாம். இந்த ஜிடி முன்னாடி வந்துருச்சு. ஏதோ பெட்ரோல் வேறு ஏதோ எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ண முடியலன்ட்டு இருந்தேன். அப்படி திடீர்னு ஜாஸ்தியாக காட்டுது, திடீர்னு கம்மியாக காட்டுதுன்னு. அதனால் அதுக்கு பயந்துட்டு தான் கெஸ் பண்ண முடியாமல் கம்மியாக போயிடுச்சு. Is the final view. இப்போ இந்த மாதிரி டைம்ல என்ன தெரியுமா பண்ணோம்? டீ-ஷர்ட் பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா black விஷன் பார்த்தா அப்படிதான் இருக்கு. போட்டோ எடுத்துட்டு இருக்கியா? வீடியோ என்ன வீடியோ எடுக்கறாங்க? லேடி பேர்ட். இது எப்படியா உருவாகுது? गाइस चोटुக்கு லீக் ஆகுது गाइस. தம்பி நடந்து வாண்டுறேன். போகலாம் வருது டேய் பையா. இதுல இருந்து வர எழுதையா முடியும். மச்சான் டக்குனு ஹீட்ல பத்திக்க போதுடா, பாத்து புடிங்கடா டேய். டியூப்ல இருந்து தான் வரும். டேய் இருக்கா? நான் தொடர்ந்தே விட்டேன். குழாயில வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் டியூப்ல இருந்து தான் வரும்ன்ற. இன்னும் சாதிக்கிறா. எங்க ஊர்ல டியூப்ல இருந்து ஊர் வரைக்கும். அது கிடையாது. இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. எதுவுமே பண்ணாத, நீ கீழே ஊற்றி கொளுத்திடுவோம்.
கடைசியில் ஒரு ஸ்ப்ளெண்டர் தான் உதவி பண்ணியிருக்கு ஒரு ஆரிக்கு. இன்னைக்கு ஃபன்னே, நான் அது ஜிடியை வச்சு தான் எனக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்கும்னு நினச்சேன். அதுக்கு நீ இவ்வளோ நல்ல கண்டென்ட் கிடைக்குன்னு எதிர்பார்க்கல. அவர் தான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், நல்ல மனுஷன். சூப்பராக இருக்குண்ணா, கிளைமேட்டு, பிளேஸு, நம்ம பாய்ஸு. இப்போயே செகண்டில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஒரு ஃபாரஸ்ட் கர்டன் மாதிரி இருக்கும். இந்த ட்ரீஸ் எல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் கர்டன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல புஷ்ஷியாக 2 பக்கமும் ட்ரீஸ் வந்து ரோடை கவர் பண்ணிச்சுன்னா அந்த இடம் மட்டும் நல்லா ஒரு ஷேடோயிஷாக இருக்கும், தெரியுமா? அதுதான் எனக்கு இன்டர்செப்டர் பார்த்தாலே ஸ்பெண்டர் மட்டும்தான் ஞாபகம் வருது. சவுண்ட் எப்படி? நீங்க பெட்ரோல் போடுறப்ப வேணா நான் ஒரு ரூபாம் வீடியோ வேணா போடுறேன். இங்கே ஒரு இந்த சைடு வந்தப்போ தான் போன வாட்டி நான் ஏப்ரலில் வந்திருந்தேன். அப்போ என்னாச்சுன்னா, இது குட்டி பசங்க, நான் ஏப்ரலாவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, நல்லா ஃபுல்லாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நல்லா பண்ணி வச்சுருந்தேன். அப்போ அந்த குட்டி பசங்கள்லாம் சேர்ந்து வண்டியை சுற்றி நின்றுட்டு அப்படி ரசிச்சுட்டு இருந்தாங்க. சுத்தி நின்று ஊரே பார்க்கல் களம் காண்பான் புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான். அந்த கிளிப்பையும் வேணா நான் போடுறேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் இருக்குது அந்த மாதிரி, நீங்கள் போய் பாருங்கள். நான் இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் கிளிப் மட்டும் போடுறேன். ஏப்ரலோடது இது ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போகிற இடம் ஐயூர்லேருந்து கொஞ்சம் இன்டீரியர் தான், நம்ம அந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே தான். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் எப்படி சொல்கிறது, இந்த பைக்கர் இந்த மாதிரி பைக்ஸ் பார்த்துருப்பாங்களானே தெரில. அதனால எப்பயாச்சும் பார்க்குறப்ப they'll be so excited. எடுத்துடலாமா ஷார்ட்ஸ்? நல்ல நல்லா ஒரு சின்ன ஊற்று மாதிரி போகும் ரோட் மேலேயே, சூப்பராக இருக்கும். தெரியுதுங்களா? இந்த வாட்டர் பார்த்தோம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகுது, பட் எங்கேன்னு தான் தெரியல. நம்ம பார்க்க அழகாக இருக்கும். இந்த ரோட்லேயே ஒரு சம்பவம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பாய் ஸ்ராவன் இருக்கான்ல, அவன் வரப்போ தான் அவன் வண்டி எக்ஸ்பல்ஸ் வாங்கியிருந்தான். இங்கே வச்சு தான் ஃபஸ்ட் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம்.
இந்த ரோட்லயும் ஒரு நல்ல மெமரி இருக்கு. சரி, அந்த ஒரு மேட்டரை மட்டும் நான் அவாய்ட் பண்ணிடுறேன், என்ன நடந்ததுன்ட்டு. நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் இட்ஸ் a குட் மெமரி. பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் த ஷூட். பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த சீன்ஸ். இப்படி 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 சோட்டோட வீடியோ தான் வராமல் இருந்தது, அவன் எடுத்தாச்சு. திஸ் இஸ் அருண், அவனோட செல்ல பேர் தான் சோட்டு. அவரும் நம்ம ஊர் சைடு தான், உடுமல்பேட். நாங்கள் அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபைனலி ஷூட்டெல்லாம் எடுத்தாச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம், எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போடுறேன், போய் பாருங்கள். எல்லாத்தையும் இல்லை, பெஸ்ட் ஒன்ஸ். ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் திருப்பி இறங்கிடலான்னு ஐயூர் ஃபாரஸ்ட்லேருந்து இறங்கிட்டு அப்படியே எங்கேயா சாப்பிட போகலான்னு. இப்போ 3:30 மணி. ஏன்னா ஒசூரில் ஏதோ ஹோட்டல்ஸ்லாம் சீக்கிரம் மூடிடுவாங்களாம், அதனால சீக்கிரம் போனால் தான் ஹோட்டல்ஸ் கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பிட்டேன். அவ்வளோதான், ஐயூர் ஃபாரஸ்ட் இது முடிஞ்சது. வெளியில் கிளம்பிட்டோம். செக் போஸ்ட்லேருந்து கணக்கு எடுக்கிறதும் செக்கு கவுண்ட் போட்டாருன்னு நினைக்கிறேன். வந்துட்டானுங்க ஒன்று வெளியே. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இத்தனை வண்டி உள்ளே போயிருக்கு, ரிட்டர்ன் வருதா, அதுதான் போல இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா இங்கே நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்கனால அவங்களுக்கு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் உள்ளே போகிறவங்க. சம்டைம்ஸ் தே மைட் டூ சம் மிஸ்டீவியஸ் ஆக்டிவிட்டீஸ். போதும் 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 போதும். சொல்லலை, இந்த வில்லேஜ் இந்த இடத்துக்கு வந்து நல்லா இருக்கும், சில்லாக இருப்பாங்க ஆளுங்க. இன்னும் ஒரு வாட்டி முறுக்குனா ஒரு 50 ரூபா பெட்ரோல் போயிருக்கும், பரவாயில்ல. இந்த இதுதான் சொன்னேன், இந்த ஆறு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ரொம்ப பெரிய ஆறு ஆக்சுவலி, செம்மையாக தண்ணி நிற்கிது. ஆக்சுவலாக கொஞ்சம் டைம் கிடச்சிச்சின்னா நல்லா சில் பண்ணி இங்கெல்லாம் நிறுத்தி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். நீங்கள் பறக்கிறானுங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் பொறுமையாக போயிட்டு அதே டைம் உங்களுக்கும் வீடியோவில் காமிச்சிட்டேன்னா, நான் ஒரே பேஸில் இருந்தேன்னா பேக்கப் ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குல்ல, பியூட்டிஃபுல். இந்த இடத்துலலாம் ஆக்சுவலி நல்ல சினிமேட்டிக் ஷாட்ஸ் எடுக்கலாம். டிஎஸ்எல்ஆர்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த பேர்ட்ஸ் ஸ்பாட்டிங் நிறைய பண்ணலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி போகிறான்ல, அவனோட பர்ஸ் எங்கேயோ கீழே விழுந்துருச்சான். ஸோ போகிறப்ப அப்படியே யாரோ நல்ல மனுஷன் ஒருத்தர் எடுத்து வச்சிருக்காரு. அதில் ஏதோ அந்த இது ஐடென்டிட்டி டீட்டெயில்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு கால் பண்ணியிருக்காங்க. இருக்குது, நாங்கள் தான் எடுத்து வச்சுருக்கோம், வந்து வாங்கிக்கோங்கன்ட்டு. நான் ரிட்டன் போயிட்டுருக்கோம். 5 கிலோமீட்டர்ஸ் ரிட்டன் போகணும். போயிட்டு அதை அப்படியே வாங்கிட்டு ரிட்டன் வந்துடும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, எடுத்து வச்சதுக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி அவ்வளோதான், காணாமல் போயிடுச்சு, வேறு ரிட்டர்ன் போயிடலாங்கிற மாதிரி இருந்தேன். ஆமாம், நான் நிறைய பேர் மாலை போட்டிருந்தாங்க. அவரை பார்த்தேன் ஆக்சுவலி, அந்த இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாரா, அதனால் அவர் ஈஸியாக கண்டுபிடிச்சேன். பட் உங்களை பார்க்கல. ஓ, அதான் அவர் தான் ஓட்டிகிட்டு இருந்தார் போல. இப்போ ஏதோ நீ புண்ணியம் பண்ணியிருக்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி சரி, தேங்க்யூண்ணா. ஓகே. சுகன், இதுதான் வேஸ்ட் பண்ணிட்டேன் நிறைய இது. அவங்க மாலை போட்டிருக்காங்க, அதனால பொய் சொல்ல மாட்டாங்க, அது ஒரு நம்பிக்கை. ஒரே செகண்ட். அதான்
எனக்கு ஒரு வாட்டி நான் பர்ஸ் தொலைச்சிருக்கேன் ஆக்சுவலி. இங்கே நான் பெங்களூர் சிட்டிக்குள்ளே செம்ம டிராஃபிக்கு, அல்டிமேட் டிராஃபிக்கில் என் பர்ஸ் நடு ரோட்லேயே விழுந்துருச்சு. பேக் பாக்கெட்டில் வச்சுருந்தேன் அந்த டைம், ஏப்ரலில் வச்சுருந்தேன்னா. சரி நானும் ஆக்சுவலி அது விழுந்ததே தெரில சொன்ன மாதிரி. சரி ஓகே அவ்வளோதான். திடீர்னு ஒருத்தர் பின்னாடி இருந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தான், என்னன்னு தெரில. சரி அப்புறம் சைடில் நிறுத்தினேன். அவர் சொன்னார் உங்கள் பர்ஸ் பின்னாடி விழுந்துருச்சு, அதனால நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னாரு. நான் ஐயோ எடுத்துட்டு வந்ததா கூட பரவாயில்ல, பின்னாடி விழுந்துருச்சுன்னு சொல்றீங்களே அப்படின்னு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வண்டியை சுற்றி திருப்பி பார்த்துட்டு இருந்தேன். எல்இடி ஏதோ எடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேயே வெயிட் பண்ணேன், ஏதோ இன்ட்யூஷன் சொல்லிட்டு நிறுத்தினேன். பார்த்தா ஒருத்தர் பின்னாடி வராது, ராயல் என்ஃபீல்டு அது ஒரு வண்டி வந்து பர்ஸை கொடுத்தாரு, ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. அதுவும் ஒரு சும்மாலாம் கொடுக்கல, உங்க எடுத்துட்டேன். அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்ட்டு. எது பேன் நம்பர்ஸோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் கேட்டாங்க. சரி ஓகே, ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வெரிஃபை, அவரோட நம்ம ஆதார் பார்த்துருப்பார் போல, வெரிஃபை பண்ணிட்டு தான் கொடுத்தாரு அவரு. சீரியஸ்லி அதுவும் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டைமும் நான் vloggingலாம் பண்ணாத டைமு. அந்த கன்றாவி கதை அடுத்த எபிசோட்ல வச்சுக்கலாம். இப்போ இந்த கன்றாவி கதை கேட்போம். கன்றாவி வராது, அதெல்லாம் எடிட்டிங்ல சார், எடிட் பண்ணிடுங்க சார். அதனால அது அந்த இதெல்லாம் வீடியோஸ்லாம் எதுவுமே இல்லை. நடு ரோட்டில் குழந்தை எப்படி விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து அது ஒரு இது நான் சொன்ன மாதிரி, ஒரு சிலவங்களுக்கு பர்ஸு தொலைச்சா ரிட்டர்ன் கிடைக்கிற லக் இருக்குது, ஒரு சிலவங்களுக்கு அப்படியே போக வேண்டியதுதான். 2 டீமும் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. அதான் பர்ஸும் அங்கே போன டீமும் முன்னாடி போயிட்டு இருந்த டீமு. ஸோ நாங்கள் ஒரு காஃபி பிரேக் எடுத்துருக்கோம், இவங்களுக்கு தான் வெயிட்டிங்கு. நம்ம 3 பாய்ஸ் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், வர வரைக்கும் பார்ப்போம். ஸோ ஃபைனலி பேக் அட் பேஸ். 2 வண்டி வந்தாச்சு, டியூக்கும் இது வந்துச்சு, டாமியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது போய் வீட்டில் போய் எடிட் பண்ண வேண்டியது தான். பண்ணிட்டு லாக நாளைக்கு போஸ்ட் பண்ணலாம். Cheers. இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றான்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா?